வணக்கம் வாங்க. இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலெக்ஷன்ல செய்யறது வந்து தீபாவளிக்கு ஸ்பெஷலா ரிப்பன் பக்கோடாவும் தட்டின்னு தான் செய்ய போறோம். அதை டக்குன்னு ஈஸியான முறையில செய்ய பார்க்கலாம் வாங்க. இப்போ ரிப்பன் பக்கோடா செய்ய மாவு பிசைஞ்சுக்கலாங்க. ஒரு பவுல் கடலை மாவு சேர்த்திருக்கேன். பச்சரிசி மாவு ஒரு பவுல். எந்த அளவுல அளக்குறோமோ அதே அளவுல அளந்துக்கலாம். ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, பொட்டுக்கடலை நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பட்டர், இல்லை நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் வேணாலும் உருக்கி சேர்த்துக்கலாம். என்கிட்ட பட்டர் இருந்துச்சு, அதனால நான் பட்டர் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமா மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஓமம் நல்லா ஊற வச்சிருக்கேன், இதையும் அடுத்ததான் நைஸ் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா மாவு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வருவிக்கலாம். நல்லா மாவு வருவியாச்சுங்க. தண்ணி தெளிச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துல பிசைஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம செய்யற ரிப்பன் பக்கோடா எந்த வித சொதப்பலுமே வராதுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம பண்டிகை காலையில் மட்டும் இல்லாம வீட்டுல கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மாவு நல்லா ரிப்பன் பக்கோடாவுக்கு பிசைஞ்சு வச்சாச்சுங்க. அடுத்தது நம்ம இது ரிப்பன் பக்கோடா பொடியா கட்டி ரெடி பண்ணிக்கலாம். எல்லாமே முன்னாடி பின்னாடி எல்லாமே நம்ம வெளிப்பக்கம் உள்பக்கம்லாம் நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். அப்பதான் டக்குன்னு நமக்கு ஈஸியா புளிய வரும். பிகினஸ் காண்டி நிறைய பேருக்கு தெரியாதுல, பிகினஸா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா புளிய வந்துடும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. நம்ம கட்டையில சேர்த்து புளிஞ்சுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நல்லா எண்ணெய் காயணும். லைட்டா வந்து கரண்டிட்டு இந்த எண்ணெயை ரோல் பண்ணிடணும். இது ஒரு டிப்ஸா கூட வச்சுக்கலாம். நம்ம புளியும் போது நல்லா கரெக்டா வந்துடும். இப்ப நல்லா ரிப்பன் பக்கோடாவை திருப்பி விட்டுக்கலாங்க. நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இப்ப நாம செஞ்ச ரிப்பன் பக்கோடா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப என்ன நல்லா காஞ்சிருச்சுங்க. லைட்டா கரண்டிட்டு கலக்கி விட்டுடலாம். கலக்கி விட்டுட்டு நம்ம கட்டையில சேர்த்துக்க மாவை பக்கோடாவை புரிஞ்சுக்கலாம். நாம செஞ்ச ரிப்பன் பக்கோடா பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாங்க. எந்த வித சொதப்பலுமே வராது. நல்லா காரசாரமா இருக்கும். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாங்க. நம்ம இந்த ஸ்நாக்ஸா கூட சாப்பிடாம இன்னைக்கு நம்ம செஞ்ச ரிப்பன் பக்கோடா ரொம்பவே அருமையா இருக்குங்க. டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நல்லா காரசாரமா இருக்கும். ஸ்நாக்ஸ்க்கு மட்டும் இல்லாம நம்ம சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நீங்களே இதே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா ரவையை அரைச்சாச்சுங்க. பவுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா கடலை மாவு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நைஸ் உப்பு தேவையான சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்கு டேஸ்ட்டுக்காண்டி தான், வேணாங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததான் மிளகாத்தூள் காரத்துக்கு. ஓமம் நல்லா ஊற வச்சிருக்கேன், அதையும் நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வாசமா இருக்குங்க. லைட்டா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நல்லா எண்ணெய் காயிற எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா தட்டைக்கு நல்லா உருட்டி எடுத்தாச்சுங்க பிசைஞ்சு. நல்லா தட்டைக்கு மாவு பிசைஞ்சாச்சுங்க. இப்போ கட்டையில சேர்த்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமா பூரி கட்டில பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா உருட்டிக்கலாங்க. நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ ரவுண்டாக தட்டிக்கலாம், இல்லைன்னா கூட நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி வச்சு ஷேப் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு இந்த மாதிரி தான் செய்கிறேன். ஒரு மூடி வச்சு நம்ம லெவல் பண்ணிட்டா கரெக்டாக அதே அளவில் வந்துடும். நம்ம தட்டி வச்சுருக்க தட்டையாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா உப்பி வந்துருச்சு தட்டை. இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க தட்டையை.
நம்ம கடைகளில் போய் பேக்கரியில் போய் வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி வீட்லயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இப்ப தட்டை நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்ப எடுத்து இலைக்கு மாத்திக்கலாம். ரொம்பவே ஈஸியா டக்குன்னு செஞ்சிடலாங்க. தட்டையெல்லாம் எந்தவித சொதப்பலுமே வராது. தீபாவளிக்கு ரொம்பவே ஸ்பெஷலா ரிப்பன் பக்கோடாவும் தட்டையும் ஈஸியா செஞ்சாச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செய்யலாம். எந்தவித சொதப்பலுமே வராது. டக்குன்னு ஈஸியா வீட்லயே செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்டும் அட்டகாசமா இருக்கும். இப்ப பார்த்தா ரிப்பன் பக்கோடாவும் தட்டையும் பிடிச்சிருச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.